Hello viewers, welcome back to Mayil Academy. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா சூப்பராக எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வந்திருக்கீங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கொஸ்டின்ஸும் அந்த அளவுக்கு ஈஸியாக இருந்தது. நம்ம மைல் அகாடமி சார்பாக இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது ஆன்சர் கீ ஃபார் ஜுவாலஜி சப்ஜெக்ட். ஸோ அடுத்தடுத்த லைவில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி லைனாக நமக்கு லைவில் கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஜுவாலஜி வந்து கம்பேர் பண்ணி ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணும்போது ரொம்ப சிம்பிளிஃபைடாக ரொம்ப ஈஸியஸ்ட்டாக நம்ம டெக்ஸ்ட் புக்லேருந்தே கேட்டிருக்காங்க, எக்ஸப்ட் ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸை தவிர. ஸோ பார்க்கலாம் நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கிறது. ஓகேங்களா? நம்ம த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் நம்பர் கொஸ்டின் நம்பர் சொல்லி அதுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து ஆன்சர் கீ வருதுங்கிறது நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? First question, given below the two statement, one is labeled as assertion A and other is labeled as assertion reason R னு கொடுத்திருக்காங்க. அதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. One is assertion, another one is reason. Assertion க்கு FSH acts upon ovarian follicles in female and Leydig cells in male. அதுக்கு reason என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, growing ovarian follicles secrete estrogen in female while interstitial cells secrete androgens in male human being னு சொல்லிருக்காங்க. ஸோ இதுக்கான ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4, A is false but R is true அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும். 152க்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. பான்ஸ், ஹைப்போதலமஸ், மெடுலா, செரிபெல்லம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நியூரல் கோஆர்டினேஷன் சிஸ்டம் லெசன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான மேட்ச் ஃபாலோயிங் மேட்ச் பண்ணும்பொழுது பான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் 3 மேட்ச் பண்ணிக்கோங்க. ஹைப்போதலமஸ்க்கு நியூரோ செக்ரிட்டரி செல் மேட்ச் பண்ணுங்க. மெடுல்லாக்கு கண்ட்ரோல் ரெஸ்பிரேஷன் அண்ட் கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் மேட்ச் பண்ணிக்கோ. செரிபெல்லம் அடிஷனல் ஸ்பேஸ் ஃபார் நியூரான் அண்ட் ரெகுலேட் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்படிங்கிறது வரணும். சரிங்களா? அடுத்து 153க்கு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஸ்டீராய்டு ஹார்மோன் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குளுக்ககான் தான் இதில் ஆக்சுவல் ஆன்சர் கரெக்டாக வரும். ஸோ வெரி ஈஸியஸ்ட் ஒன், சிம்பிளஸ்ட் ஒன். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் காம்பனன்ட் ஆஃப் ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லாவே தெரியும் ஃபெலோப்பியன் டியூபுடைய காம்பனன்ட் அப்படிங்கிறது இஸ்துமஸ், ஆம்புலா, இன்ஃபண்டிபுலம், அழகாக நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொல்லி படிச்சிருப்போம். அதில் இல்லாத ஒன்று எதுனா யூட்ரின் ஃபண்டஸ் மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 155 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மசில் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டைப்ஸ் ஆஃப் மசில் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு மசிலும் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி ஆப்ஷன்ஸை மாடிஃபை பண்ணி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் டயக்ராம் இருக்கக்கூடிய டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் நம்மளுடைய ட்ரைசெப்ஸில் இருக்கும். செகண்ட் டயக்ராம் மேட்சஸ் த ஸ்மூத் மசில், இட் இஸ் பிரசன்ட் இன் அவர் ஸ்டொமக். அதே போல் கார்டியாக் மசில் இஸ் பிரசன்ட் இன் அவர் ஹார்ட். சரிங்களா? இதில் வந்து சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ், இங்கே ஸ்டொமக் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இது வராது நமக்கு. ஸ்கெலிட்டல் சிஸ்டம், பைசப்ஸ், தேர்ட் ஆப்ஷன் தான் இதுக்கு ஆன்சர் வரும். ஸ்கெலிட்டல் சிஸ்டம், பைசப்ஸ், இன்வாலன்ட்ரி இன்டெஸ்டைன், ஸ்மூத் மசில், ஹார்ட். இந்த ஆன்சர் கீ தான் இது கரெக்டான ஆன்சர் கீயாக வரும். ஸோ ஒரு சிலர் இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. ஸ்டொமக் அப்படிங்கிறது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. ஸோ அதனால கரெக்ட் ஆன்சர் கீ இஸ் 3. ஓகேங்களா? அடுத்து 156 எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டி, ஃபங்க்ஷனல் ரெசிடுவல் கெப்பாசிட்டி, வைட்டல் கெப்பாசிட்டி, இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு ஃபார்முலாவை எக்ஸ்பேன்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஏ மேட்சஸ் வித் செகண்ட் ஆப்ஷன். எக்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கு டைடல் வால்யூம் பிளஸ் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம். அதுவே பி ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ரெசிடுவலுக்கு நம்ம படிச்சிருப்போம் எக்ஸ்பிரேட்டரி ரிசர்வ் வால்யூம் பிளஸ் ரெசிடுவல் வால்யூம்னு படிச்சிருப்போம். சரிங்களா? வைட்டல் கெப்பாசிட்டி இஆர்வி, டைடல் வால்யூம் பிளஸ் ஐஆர்வி மூணுமே இருக்கணும் வைட்டல் கெப்பாசிட்டிக்கு. இன்ஸ்பிரேட்டரி கெப்பாசிட்டிக்கு டிவி பிளஸ் ஐஆர்வி அப்படிங்க இருக்கணும். இது ஈஸியஸ்ட் ஒன். ஸோ அப்போ ஆன்சர் கீ இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ஆன்சர் கீ. தென் 157th கொஸ்டின், வெரி பேசிக் கொஸ்டின். ஃபிளிப்பர்ஸ் ஆஃப் பென்குயின்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் எக்ஸாம்பிள் யாருடைய இதுன்னு கேட்டிருக்காங்க. டைவர்ஜென்ட் எவல்யூஷன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 158 லைபேஸ் மேட்ச் த ஃபாலோயிங். லிஸ்ட் 2 கொடுத்துட்டு 2 மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லைபேஸ் மேட்சஸ் வித் எஸ்டர் பாண்ட், நியூக்ளியேஸ் மேட்சஸ் வித் பாஸ்போடைஎஸ்டர் பாண்ட், புரோட்டியேஸ் மேட்சஸ் வித் பெப்டைட் பாண்ட் அண்ட் அமைலேஸ் மேட்சஸ் வித் கிளைகோசைடிக் பாண்ட். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ 3. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஸோ 159க்கு டிஐ பிளாஸ்மிட் ஆஃப் அக்ரோபாக்டீரியம், வெரி பேசிக் கொஸ்டின். இட் இஸ் அ டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட்ங்கிறது எல்லாருமே எழுதிடலாம். ஸோ ஈஸியஸ்ட் கொஸ்டின். 160th one, match the following. Axonym relates to the cilia and flagella. அதே போல கார்டிவில் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரியோல்ல வரும்.
கிறிஸ்டா அப்படிங்கிறது மைட்டோகாண்ட்ரியாக்கு வரும். சேட்டிலைட் இஸ் a chromosome. It relates with the option 4. சரிங்களா? Right. 161. Which one of the following factors will not affect the Hardy-Weinberg equilibrium? ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எது வந்து Hardy-Weinberg இல்லாதது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபேக்டர்ஸ் படிச்சிருப்போம். அப்போ Hardy-Weinberg அப்படிங்கும் பொழுது நம்ம ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன், ஜெனட்டிக் ட்ரிஃப்ட், மைக்ரேஷன்ஸ் எல்லாமே அதில் இருந்திருக்கும். ஸ்டாப் பண்ணிக்கலாம். Okay, 163. Next question. List 1 and list 2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. alpha 1 antitrypsin match with emphysema. Cry1AB is relates to corn borer. Cry1AC is relates to cotton bollworm. Enzyme is relates to ADA deficiency. ஓகேங்களா? ஸோ அப்போ alpha 1 antitrypsin இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 is the correct answer. A3, B4, C1, D2. 164. Following are the stages of cell division சொல்லிட்டு கரெக்ட் சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட் சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் G1 ஃபேஸ், அடுத்தது சிந்தட்டிக் ஃபேஸ், அடுத்தது G2, தென் கேரியோகைனசிஸ் அண்ட் ஃபைனலி சைட்டோகைனசிஸ். அப்போ ECADB அப்படிங்கிறது மேட்ச் பண்ணிக்கணும். In both the sexes of cockroach, a pair of jointed filamentous structure is called anal cerci, which is present in dash segment ன்னு கேட்டிருக்காங்க. 10th segment. 166. List 1, list 2 match the following கேட்டிருக்காங்க. Down syndrome relates to 21st chromosome. Klinefelter's syndrome relates to 16th chromosome. Sorry, Klinefelter's வந்து பார்த்தீங்கன்னா X chromosome. Alpha thalassemia is relates to 16th chromosome. Beta thalassemia is relates to 11th chromosome. அப்ப match the following பார்க்கும்போது option 3 is the correct answer. ஓகேங்களா? 167. Which of the following is not a natural or a traditional contraceptive method? அப்படின்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வால்ட் அப்படிங்கிறது வராது நேச்சுரல்ல, மீதி மூணு நேச்சுரல்ல வரும். காய்டஸ், பீரியாடிக் அப்ஸ்டன்ஸ், லாக்டேஷனல் அமனேரியா. ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா விலகல் கருத்தடை, கால இடைவெளி, பாலூட்டும் கால, மாதவிடாயின்மை. அதே போல் 168. லிஸ்ட் 1 அண்ட் லிஸ்ட் 2 டைஃபாய்டு அப்படின்னு மேட்ச் பண்ணும்பொழுது பாக்டீரியாவை ரிலேட் பண்ணுங்க. லீஸ்மேனியாசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவா, அதே போல் ரிங்வார்ம் இஸ் ஃபங்கஸ் அண்ட் ஃபிலேரியாசிஸ் இஸ் நிமட்டோட். ஸோ தமிழ் மீடியமுக்கு அதே போல் டைஃபாய்டு பாக்டீரியா, லீஸ்மேனியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புரோட்டோசோவா, பரதாமரை பூஞ்சை, ஃபிலேரியாசிஸ் உருளைப்புழு. ஸோ இதுக்கு ஆப்ஷன் எது வருங்க? செகண்ட் ஆப்ஷன் கீ வரும். 169 பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் மேட்ச் த ஃபாலோயிங், நிறைய மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. வெரி ஈஸியஸ்ட்டாக நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி. ஸோ ப்ளூரோபிராக்கியா ரிலேட்ஸ் டு டீனோஃபோரா, ரேடுலா இஸ் மேட்ச் வித் மொலுஸ்கா அண்ட் ஸ்டொமாகார்ட் இஸ் ரிலேட்ஸ் வித் ஹெமிகார்டேட்டா, ஏர் பிளாடர் இஸ் ஃபார் ஆஸ்டிக்திஸ். அப்போ ஆப்ஷன் இஸ் 2. ஸோ தமிழ் மீடியமும் அதே தான். ப்ளூரோபிராக்கியா எதில் வருதுங்க? டீனோஃபோரா. ரேடுலா மொலுஸ்கா மெல்லுடெலியில் வருது. ஸ்டோமாகார்டு அரை நாணிகளில் வராங்க. காற்றுப்பை எலும்பு மீன்களில் வராங்க. சரிங்களா? அடுத்து 170.
match list 1 and list 2. Common cold, it relates to rhinovirus. Hemozoin is relates with plasmodium. Vidal is relates with typhoid. And allergy is relates with dust mite. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் வரும். சாதாரண சளி அப்படிங்கிறது வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் இல்லையா? சாதாரண சளி ரைனோ வைரஸ்களில் வராங்க. ஹீமோசாயின் பிளாஸ்மோடியமில் வராங்க. வைடால் சோதனை எதில் வர? சி ஆப்ஷன் வந்து 2ல் பார்த்தீங்க அப்படின்னா டைஃபாய்டு கொண்டு வந்துடுறாங்க. இங்கே ஓவாமை வந்து தூசு தொல்லு பூச்சிகள் உருவாகுது. சரிங்களா? 171. The following diagram showing restriction site in E. coli cloning vector PBR 322. Find the role of X and Y genes கேட்டிருக்காங்க. இதில் Xும் Yயும் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடத்துல X அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா responsible for controlling the copy number of linked DNA. Y is for protein. அந்த protein கூட நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ROP proteinனு சொல்லுவோம். சரிங்களா? replication of plasmid அப்படிங்கிறது. ஸோ செகண்ட் ஆப்ஷன். ஸோ அப்போ X gene plasmid இரட்டிப்பாதல் ஈடுபடும் புரதமாகும். X ஜீன் இணைக்கப்பட்ட DNA நகல் உற்பத்தி கட்டுப்படுத்தும் செயலுக்கு பொறுப்பாகவும் Y என்பது பிளாஸ்மிட் இரட்டிப்பாதலில் ஈடுபடும் புரதத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 172 ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 and ஸ்டேட்மெண்ட் 2. Presence or absence of hymen is not a reliable indicator of virginity. அதே போல hymen is torn during the first coitus only. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே நமக்கு ட்ரூ தான். தமிழ்லையும் கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியான வகையில் கொண்டு வந்துடணும். 173. Following are the stages of pathway for conduction of an action potential through the heart. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு பிளட் டிஷ்யூலேருந்து ஹார்ட்டுக்குள்ளே வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் SA நோடு வரணும். ஆஃப்டர் தட் AV நோடுக்குள்ளார என்டர் ஆகும். AV நோட்லேருந்து AV பண்டிலுக்கு போகும். தென் பண்டில் பிரான்ச்சஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஃபைனலாக பர்கஞ்சி ஃபைபர்ஸ்க்கு வெளியில் வந்துடும். ஸோ தமிழ் மீடியம்க்கும் அதே ஆப்ஷன்ஸில் வருது. அப்போ ஆன்சர் கீ 1 இஸ் த ரைட் ஆன்சர். 174. Given below are some stages of human evolution. Arrange them in correct sequence கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கரெக்ட் சீக்வன்ஸ் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வரவங்க ஹோமோ ஹேபிலிஸ், ஃபோர்த் ஹோமோ எரெக்டஸ் வராங்க, அதுக்கப்புறம் நியாண்டர்தல் மேன் அப்படிங்கிறவங்க வருவாங்க, ஃபைனலாக ஹோமோ சாப்பியன்ஸ் வருவாங்க. அப்படி பார்த்தா ஃபோர்த் ஆன்சர் கீ ரைட்டு. ஹோமோ ஹேபிலிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தல்சிஸ், அப்புறம் ஹோமோ சாப்பியன்ஸ். 175. Which of the following factors are favorable for formation of oxyhemoglobin in alveoli? ஆல்வியோலியில் ஆக்சிஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ PO2 வேல்யூ ரொம்ப அதிகமாகவும் H+ கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாகவும் இருக்கும். அப்போ தமிழில் என்ன சொல்லணும்? உயர்ந்த PO2 மற்றும் குறைந்த H+ உற்பத்தியாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 176. லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அங்கேயும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இங்கே பட் ஆனால் மியாசிஸில் ப்ரோஃபேஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க. டயாகைனசிஸ் ரிலேட்ஸ் டு completion of terminalization of chiasmata. அதே போல packetine relates to appearance of recombination nodule. Zygotin relates to synaptonemal complex formation and leptotine match with chromosome look like the threads. So அப்ப இவங்களுக்கும் third option key match ஆகும் தமிழ் மீடியம். 177. which of the following statement is incorrect னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன். இது எல்லாமே related to பயோரியாக்டரை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ பயோரியாக்டர். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இது எல்லாமே கேன்சல் ஆனிச்சு அப்படின்னா இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பயோரியாக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ஸ்மால் ஸ்கேல் பாக்டீரியல் கல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால் இதுதான் ஆன்சர் கீ. 178. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனலிட்ஸ் ஆர் ட்ரூ சியோலமேட், போரிஃபரன்ஸ் ஆர் சூடோசியோலமேட் சொல்லிக்கிறாங்க. எஸ்கல்மின்தஸ் ஆர் ஏசியோலமேட், பிளாட்டிகல்மின்தஸ் ஆர் சீடோசியோலமேட்ஸ். இது எல்லாமே மாற்றி ஆப்பனண்ட்டாக மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனலிட்ஸ் ஆர் ட்ரூ சியோலமேட். அப்போ A ஒன்லி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 179. லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இங்கே மேட்ச் த ஃபாலோயிங் ரிலேட்ஸ் வித் ஹார்மோன்ஸ் இன் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டரில் ஹார்மோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் மெடிக்கேட்டட் IUD ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு லிப்பிஸ் லூப். காப்பர் ரிலீசிங் IUD அப்படின்னு பார்க்கும்போது மல்டிலோடு 375. ஹார்மோன் ரிலீசிங் IUD அப்படின்னு பார்க்கும்போது
hormone releasing is LNG20, implant is for progestogen. சரிங்களா? ஸோ தமிழ் மீடியமும் அதே தான். மருந்தில்லா ஐயூடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லிப்பிஸ் வளையம். தாமிரம் வெளியிடும் ஐயூடி மல்டிலோடு 375. ஹார்மோன் வெளியிடும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்என்ஜி. உட்பொருத்தி பொருட்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஜெஸ்டோரோன்கள் அப்படின்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் கீ 4th ஆப்ஷன் வரும். Which one is the correct product of a DNA dependent RNA polymerase? DNA dependent RNA polymerase na நமக்கு கொடுத்திருக்கிறது DNA, அதுல இருந்து நம்ம என்ன எழுதணும், RNA வை எப்படி உருவாகும், mRNA formations எப்படி வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப mRNA னா T match with A வந்துரும், but A with match with U. So அப்ப T வர இடத்துலலாம் U match பண்ணோம் அப்படின்னா first option match பண்ணிக்கலாம். சரிங்களா? 181. Given below are two statement, one is labeled as assertion, another one is labeled as reason. இங்கேயும் reason assertion questions தான் கேட்டிருக்காங்க. இதுல options பார்த்தீங்கன்னா breastfeeding during initial period of infant growth is recommended by doctors for bringing a healthy baby ன்னு சொல்லியிருக்காரு. அதுவே reason என்ன சொல்லியிருக்காங்க, for the reason என்ன பார்த்தீங்கன்னா colostrum contains several antibodies absolutely essential to develop resistance for the newborn baby. அப்ப ரெண்டு ஆன்சருமே both A and R வந்து கரெக்ட், பட் R is the correct explanation of A அப்படிங்கிறது நம்ம கொண்டு வரணும். சரிங்களா? ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லணும். 182 இங்கேயும் மேட்ச் த ஃபாலோயிங் தான் வந்திருக்கு. ஸோ ஃபைபரஸ் ஜாயிண்ட் மேட்ச் பண்ணுனா ஸ்கல் do not allow any movement. அதே போல கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா adjacent vertebrae limited movementக்கு கொடுக்குறாங்க. hinge joint அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீல இருக்கும், help in locomotionக்கு help பண்ணுது. ball and socket அப்படிங்கிறது humoral and pectoral girdle rotational purposeக்காக இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் அப்படிங்கிறது எழுதணும். ஸோ 183யும் நமக்கு மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ நிறைய இடத்துல மேட்ச் த ஃபாலோயிங் தான் கொடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட ஈஸியாக நம்ம வந்து ஸ்கோர் பண்ண முடியும். டெரோஃபில்லம் ஏஞ்சல் ஃபிஷ், அதே போல் மிக்சின் ஹேக் ஃபிஷ், பிரிஸ்டிஸ் சா ஃபிஷ், exocetus flying fish. அப்ப தமிழ் மீடியம்க்கும் ஆப்ஷன் 2 is the correct answer. 184 list 1 and list 2 இதுவும் match the following தான். cocaine relates to erythroxylum, அதே போல heroin relates to papaver somniferum, morphine is relates to effectively sedative in surgery, marijuana is for cannabis sativa. So இதெல்லாம் நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா you getting the option 4. So 4th answer key is the right answer. 185 which of the following are autoimmune disorder னு கேட்டிருக்காங்க. அதாவது சுய தடைக்காப்பு நோய்கள் ஆகும் எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So myasthenia gravis, rheumatoid arthritis, அப்புறம் அதே போல systemic lupus erythematous, இது மூணு மட்டும் தான் autoimmuneல வராங்க. அப்ப A, B and E is the correct answer. தமிழ்ல A, B, E is the correct answer. 185 கொஸ்டினுக்கு. 186 இதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான் பாருங்க. exophthalmic goiter relates with hypersecretion of thyroid hormone, acromegaly excessive secretion of growth hormone, Cushing syndrome அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா excess secretion of cortisol hyperglycemia-க்கு மேட்ச் பண்ணுங்க. cretinism அப்படின்னு பார்த்தீங்கன்னா hyposecretion of thyroid hormone மேட்ச் பண்ணீங்கன்னா your answer key is the 4th one. so easiest-ஆன ஒரு ஆப்ஷன் 186க்கு 4th answer key. 187 identify the correct option A, B, C, D. நம்ம இங்க கொடுத்திருக்காங்க A, B, C, D மேட்ச் பண்ணும். A வந்து FSH வருவாங்க. ஸோ FSH எங்கே ஆக்ட் பண்ணுறாங்க, செர்டோலி செல்ஸில் ஆக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? செர்டோலி செல்ஸில் ஆக்ட் பண்ணாங்கன்னா வி ரிசீவிங் த ஃபேக்டர்ஸ் இன்டியூஸ் பண்ணி ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் இதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பெர்மியோஜெனிசிஸ் அப்படிங்கிறது கரெக்ட் வரணும். செர்டோலி செல்ஸ் இதை மூணையும் மேட்ச் பண்ணிட்டீங்கன்னா LHல லீடிக் செல்ஸ் அழகாக மேட்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? LH ஃபார் லீடிக், FS ஃபார் செர்டோலி செல்ஸ். அப்போ ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ மேட்ச் பண்ணும். 188 இங்கேயும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மைட்டோகாண்ட்ரியா அண்ட் குளோரோபிளாஸ்ட் ஆர் டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2ல inner membrane of mitochondria is relatively less permeable as compared to chloroplast. So here the first statement is correct.
and statement 2 is incorrect அப்படினு சொல்லணும். அப்ப answer key is third. கூற்று 1 சரியானவை ஆனால் கூற்று 2 தவறானது அப்படிங்கிறது நம்ம சொல்லணும். சரியா? 189 given below are two statement. இங்கேயும் ரெண்டு statement questions தான் கொடுத்திருக்காங்க. Statement 1 is cerebral hemispheres are connected by nerve track. It is considered as corpus callosum. Statement is correct. அப்ப brainstem consists of medulla oblongata, pons, cerebrum அப்படினு கொடுத்திருக்காங்க. இது statement 2 வந்து wrong, incorrect னு சொல்லணும். இந்த இடத்துல cerebrum அப்படிங்கிறதுக்கு mid brain அப்படினு வந்திருக்கணும். சரிங்களா? அப்ப answer 3. 190 list 1 and list 2. RNA polymerase 3 matches with snRNA, tRNA match பண்ணிக்குங்க. Termination of transcription அப்படிங்கிறது rho factorல இன்வால்வ் ஆகும். Splicing of exon SNRP டாடா பாக்ஸுக்கு ப்ரோமோட்டார் மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4 மேட்ச் பண்ணிக்குங்க. 4th ஆன்சர் கீ மேட்ச் பண்ணுங்க. 191 ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற கொஸ்டின் பேப்பர் Q5 ஓகேங்களா. 191க்கு எவல்யூஷன் லெசன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. மீசோசோயிக் ஏரா பேர்ட்ஸ் அண்ட் ரெப்டைல்ஸ், Proterozoic era lower invertebrates, Cenozoic era is mammal, Paleozoic is for fish and amphibians. So அப்ப பாத்தீங்கன்னா நாலாவது ஆன்சர் கீ கரெக்ட். சரியா? 192 as per ABO blood grouping system, the blood group of father is B positive, mother is A positive and the child is O positive. Their respective genotype என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இங்க கொடுக்கறதுலயே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் மேட்ச் பண்ண முடியுது. அப்ப A1 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் A மட்டும் தான். சரிங்களா? இது நம்ம வந்து கிராஃப் போட்டு பார்த்தா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 193 மேட்ச் லிஸ்ட் 1 with list 2. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சர் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் த ஃபுட் அப்படிங்கிறது 4th ஆப்ஷனை மேட்ச் பண்ணுங்க. ஸ்டோரிங் த ஃபுட் கிராப், ரிங் ஆஃப் 6 to 8 பிளைண்ட் டிபியூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் சீக்காக்கு வரணும். 100 to 150 மால்ஃபிஜியன் டிபியூல்ஸ்க்கு வரணும். கிரைண்டிங் த ஃபுட் வந்து கிசார்ட்ல கொண்டு வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இங்கே உணவு சேமிக்க பயன்படுவது வயிறு கிராப் அப்படிங்கிறது. முன்குடல் மற்றும் நடுக்குடல் இணையும் இடம் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா வயிற்று நீச்சிகள் வரும். 100லேருந்து 150 நீச்சிகள்னாலே மால்ஃபிஜியன் நுண்குழல்னு நமக்கு தெரியும். அதே போல உணவு அரைக்க பயன்படும் அமைப்புங்கிறது அரவை பைங்கிறது தெரியும். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ மேட்ச் பண்ணிக்கோங்க. 194 regarding catalytic cycle of an enzyme action, select the correct sequential steps ன்னு கொடுத்துருக்காங்க. இதை ஆர்டரை மாறி மாறி இருக்கும், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே சப்ஸ்ட்ரேட் பைண்டிங் டு ஆக்டிவ் சைட் இதுதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஆஃப்டர் தட் சப்ஸ்ட்ரேட் என்சைம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். தென் chemical bonding of the substrate broken ஆகும். After that product வந்து release ஆகும். Product release ஆகும். And finally free enzyme bind with another substrate 5. So இதல தான் நம்ம மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கீ ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ மேட்ச் பண்ணும். அடுத்து 195 following are the statements about non-choroidates அப்படின்னு பார்க்கும்பொழுது எது non-choroidatesக்கு மேட்ச் ஆனதுன்னு கேட்குறாங்க. கார்டேட்ஸ் இல்லாத non-choroidatesக்கு நம்ம மேட்ச் பண்ணோம். அப்போ பார்த்தீங்கன்னா நான் கார்டேட்ஸில் பி ஆப்ஷனோ டி ஆப்ஷனோ அதே போல் இ ஆப்ஷனோ ஆப்சண்ட். இது மூணும் நான் கார்டேட்ஸுக்கு ஆப்ஷன் மேட்ச் பண்ணுங்க. தேர்ட் ஆப்ஷன் கீ இதுக்கு ரைட் ஆன்சர். 196 given below are the two statement. Statement 1 is bone marrow is the main lymphoid organ where all blood cells including the lymphocytes are produced. Statement 2 பார்த்தீங்கன்னா both bone marrow and thymus provide micro environment for the development and maturation of T lymphocytes ன்னு சொல்லிக்கிறாங்க. ரெண்டு ஆன்சர் ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட். both statement 1 and 2 are right. கூற்று 1 மற்றும் கூற்று 2 இரண்டும் சரியானவை. அடுத்து 197 match the list 1 and list 2. P wave match with depolarization of atria. QRS is relates with the depolarization of ventricle. T wave is relates with the repolarization of ventricle and TP gap is for heart muscle is electrically silent அப்படிங்கிற வரணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா செகண்ட் ஆன்சர் கீ மேட்ச் பண்ணுங்க இந்த மேட்ச் த ஃபாலோயிங்.
198 statement question. Two statement கொடுத்திருக்காங்க. Gauss law exclusive principle ல two closely related species competing for different resources cannot exist indefinitely ன்னு சொல்லிருக்காங்க. Statement 2 according to Gauss principle during competition the inferior will be eliminated. This may be true if the resources are limiting. So ரெண்டிலுமே சின்ன எரர் இருக்கு. So both statementல ஒரு ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்க அப்படினா இது ஃபுல்லாவே கரெக்ட்டா இருக்கு. இதுல ரெண்டு பாதி மிஸ்ஸிங் வருது. So அப்ப statement 1 is true and statement 2 is false. சரிங்களா? அடுத்து 199 choose the correct statement given below regarding juxtamedullary of nephron. Juxtamedullary nephron க்கு correct statement எதுன்னு find out பண்ணனும். Loop of Henle of juxtamedullary nephron runs deep into the medulla is the correct answer. 200 question. Last question. Zoology ude last question. List 1 with list 2. A is unicellular glandular epithelium nu கேட்டாங்க அப்படினா goblet cells of alimentary match பண்ணுங்க. Compound epithelium எடுத்தீங்கன்னா moist surface of buccal cavity. Multicellular க்கு பாத்தீங்கன்னா salivary gland. Endocrine glandular க்கு பாத்தீங்கன்னா pancreas. So இதெல்லாம் மேட்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் 3 is the correct answer. சரிங்களா? So அப்ப 200 questions மேட்ச் பண்ணியாச்சு. more or less நம்ம ஓரளவுக்கு ஈஸியா தான் நீங்க அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. So next வீடியோ நெக்ஸ்ட் லைவ் வந்து அடுத்த சப்ஜெக்ட் வரதுக்குள்ள நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க. அடுத்த சப்ஜெக்ட் உள்ள என்டர் ஆகும். ஓகேங்களா? Thank you. கீழ உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். நீங்க அதை பார்த்து நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா அடிஷனல் ஆன்சர் கீஸ் கிடைக்கும்.